பண்ணிருப்பீங்கல்ல மேம். பாவம் மேம், நீங்க எங்க கூட வந்து இங்க மாட்டிக்கிட்டீங்க. சிண்டு, என்ன சிண்டு இப்படி சொல்ற? என்னோட ஃபேமிலியை மிஸ் பண்றாங்கிறது உண்மைதான். பட் நீங்க தான் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டீங்களே, இதுக்கு மேல என்ன வேணும்? மேம், ரொம்ப லேட் ஆனதுனால கேக் யாராலையும் சாப்பிட முடியலன்னு நினைக்கிறேன் மேம். பேசாம எடுத்து கிச்சன்ல வைக்க சொல்லிட்டு மார்னிங் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிடலாம் மேம். சார், நான் மறந்தே போயிட்டேன். அங்க ரிசப்ஷன்ல 2 பேர் இருப்பாங்கல்ல, மேனேஜர்ஸ். அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் கேக் எடுத்துக்க சொல்லலாம் சார். நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். மேம், இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அதுக்கப்புறம் இந்த கேக் எல்லாத்துக்கும் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க மேம். உண்மையாவே இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்ல ஹோட்டல் தான் மேம். அவங்க 2 பேரும் உண்மையாவே ரொம்ப நல்ல டைப். யாராவது போய் கூட்டிட்டு வாங்க போங்க. மாலா மேம், நான் போய் அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு வரேன் மேம். நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் சொல்லி கூட்டிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள், நீங்க 2 பேரும் அங்க வர்றீங்களா? எங்க மேம்க்கு பர்த்டேக்கு கேக் கட் பண்ணிருக்கோம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ்மா. நானே வரணும்னு நினச்சேன், நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. ஹாப்பி பர்த்டே மேம். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் பர்த்டேவை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மேம். மேம், உங்ககிட்ட நான் பர்த்டே பத்தி பேசிட்டு இருந்தேன்ல, அதை ஒட்டி கேட்டுட்டு நீங்க போனதுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட கேட்டு எல்லாம் சூப்பரா பண்ணிட்டாங்க மேம். ஓ, எனக்கு இப்போ தான் சார் புரியுது. நீங்கள் சொன்னதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா? எப்படி தெரியும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனிவே சார், உங்கள் விஷஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். 2 பேரும் கேக் எடுத்துக்கோங்க வாங்க. சாரி சார், நான் கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க சார். மேம், இப்போ நான் பர்த்டே ஸ்ப்ரே எல்லாத்து மேலேயும் அடிக்க போறேன். எல்லாரும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நோமா சிண்டு, இங்கே கேக்கெல்லாம் இருக்குல்ல, கேக் மேலையெல்லாம் படக்கூடாது. அது மட்டும் இல்லை, தூங்க போகிற டைமில் இதெல்லாம் வேண்டாமே. விடுங்க மேம், ஏதோ சின்ன பசங்க ஆசைப்படுறாங்க. இந்த ஸ்ப்ரே ஒன்றும் பண்ணாது மேம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லா பர்த்டேஸ்லயும் அடிக்கிறது தான். யாராவது ஒருத்தர் அந்த கேக்கை மட்டும் எடுத்து வச்சுட்டாங்கன்னா போதும். ஏன்னா சாப்பிட்ற கேக் மேலே பட வேண்டான்னு பார்க்குறேன். யாராவது ஒருத்தர் அந்த பக்கம் எடுத்து வச்சிருங்கப்பா. மார்னிங் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் கவலைப்படாதீங்க மேம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் மார்னிங் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். டே சிண்டு, பார்த்து அடிடா. போன தடவை பண்ணின மாதிரி பண்ணிடாத. வண்டி அங்க பாரு, மேம் மேலேயே அடிக்கிறான், சார் மேலேயெல்லாம் அடிக்கிறான். அவனை பத்தி தெரியுமே நான்சி, அவன் எல்லாத்து மேலேயும் அடிப்பான். நம்ம முதல்ல ஜாக்கிரதையா இருக்கலாம். அட கடவுளே சிண்டு, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? மேம், இன்னைக்கு உங்களுக்கு தானே பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மேம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மேம். டே சிண்டு, போதுண்டா. டேய், மூச்சு விடவே முடியல. மேம், இது ஒன்றும் பண்ணாது மேம், பயப்படாதீங்க. நல்லா ஜாலியா இருக்கும். பர்த்டேனால இதை அடிக்கணும் மேம். எப்படி இந்த இடமே ஸ்னோ மாதிரி ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஐயா, ஜாலி ஜாலி. மேம், டிஜே போடலாமா மேம்? டான்ஸ் ஆடலாமா? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், டிஜேக்கு என்னால் பெர்மிஷன் கொடுக்க முடியாது. ஹோட்டல் சுற்றி ஃபாரஸ்ட் இருக்கிறதால எங்களுக்கு நைட்டில் வந்து மியூசிக் அலோ